இந்த கதை சிரியா இஸ்ரேல் எல்லைக்கு அருகிலுள்ள கோலான் உயர்வுகளில் நடந்ததாக கூறப்படுகிறது. ஒரு 3 வயது சிறுவன் தனது முந்தைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து தன்னை ஒரு மனிதன் கொன்றுவிட்டு உடலை புதைத்த இடத்தை சரியாக சுட்டிக்காட்டினான். சிறுவன் தன்னை முன்பு கொன்றுவிட்டதாக கூறி அந்த கொலையை பற்றிய விவரங்களை சொன்னான். அவன் தன் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை வில்லேஜர்ஸ், கிராம மக்கள் முன் காட்டினான். மேலும் கொலை நடந்தபோது பயன்படுத்திய ஆயுதம் எங்கே உள்ளது என்பதையும் கூறினான். கிராமத்தினர் அந்த இடத்தில் அகழ்ச்சி செய்தபோது ஒரு மனித எலும்புக்கூடு கிடைத்தது. சிறுவன் கூறியபடி ஒரு கோடாரியும் ஆக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அங்கு புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் எலி லாஷ் ஈலை லாஷ் முன்னிலையில் நடந்ததாக கூறப்படுகிறது. அவன் தலையில் ஒரு நீண்ட சிவப்பு தடம் பர்த் மார்க் உடையதாக பிறந்திருந்தான். ட்ரூஸ் சமூகத்தில் ட்ரூஸ் பீப்பிள் பிறவித் தழும்பு என்பது கடந்த வாழ்க்கையின் இறப்புக்கு காரணமான காயத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. சிறுவன் சொன்னதை பொறுத்தவளவில் அது அவன் முந்தைய வாழ்க்கையில் தலையில் கோடாரியால் தாக்கப்பட்ட காயம் என கூறினான். சிறுவன் தன்னை கொன்ற நபரை நேரடியாக அடையாளம் காணும் வரை வளர்ந்தான். அவன் பெயரை சொன்னான், ஆனால் முதலில் அந்த நபர் தன்னை கொன்றது ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் உடல் மற்றும் ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அந்த நபர் தனியாக ஒப்புக்கொண்டதாக தகவல்